வணக்கம் Tally Nanba. How to update Tally Prime new release. Tally Prime latest release எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக டாபிக்கு போகலாம். Tally Prime அப்ளிகேஷன் லோட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீனில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பாருங்கள் F1 ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கிரேட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேலி ரிலீஸ் வந்து 1.1.3. நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது 1.1.4 ரிலீஸ் அப்டேட் பண்ண போகிறோம். டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் ரிலீஸோட கீ பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா டேலி சொல்யூஷன் வெப்சைட்லேயே ரிலீஸ் நோட்டில் செக் பண்ணலாங்க. இப்போ டேலி ப்ரைம் ரிலீஸ் 1.1.4ல் கிளிக் பண்ணுங்கள். இல்லை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ரிலீஸ் நோட்டை கேன்னு ப்ரெஸ் பண்ண ரிலீஸ் நோட் பார்க்கலாம். டவுன்லோட் ஃப்ரம் வெப்சைட் இன்ஸ்டாலேஷன் டவுன்லோட் பண்ணலாம். அல்லது அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. டேலி சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேலிடிட்டி இருந்தால் மட்டுமே டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வில் பி இன்ஸ்டால்ட். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ் ஆர் நோன்னு ஆப்ஷன் கேட்குங்க. எஸ்ஸில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும்னு கேட்கும். ரீஸ்டார்ட் எஸ்ஸில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ரீஸ்டார்ட் ஆனதுக்கும் அப்டேட் கொடுங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோசஸ் கண்டினியூ ஆகுங்க. இப்போ நம்ம அப்டேட் ப்ரோசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே ஸ்டார்ட் டேலி ப்ரைம் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டேலி ஓப்பன் ஆச்சுங்க. இப்போ அதில் நம்ம ஃப்ரீ டிஃபைன் கம்பெனி வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ பை டிஃபால்ட் 10,000 ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஹெல்ப்பில் அப்கிரேட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது ரிலீஸ் 1.1.4ன்னு டிஸ்பிளே ஆகும். டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் ரிலீஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா சில கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேக்கப் மேண்டேட்ரி எடுத்து வச்சுக்கணும். டேலியில் டேட்டா இருந்ததுன்னா அதை வந்து ஒரு காப்பி பென் ட்ரைவில் அல்லது எக்ஸ்டர்னல் ட்ரைவில் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் பண்ணணுன்னாவே அந்த எலிஜிபிலிட்டி வந்து டேலி சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வேலிடி இருந்தால் மட்டுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த லேட்டஸ்ட் ரிலீஸில் என்னெல்லாம் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கணும். வாட் இஸ் நியூ அப்டேட் இன் லேட்டஸ்ட் ரிலீஸ்? சில டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பர்டிகுலர் ரீஜன் ஓரியன்ட் அப்டேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ராஸ் செக் பண்ணணும் ரிலீஸ் நோட்டை. ஒருவேளை நீங்கள் டேலி ERP9 அல்லது பழைய வெர்ஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேடேஷன் சார்ஜஸ் வந்து ரினியூவல் சார்ஜஸோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 இயரை வச்சும் டேலி சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் பண்ண எலிஜிபிலிட்டி இருப்பீங்க. டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் சிங்கிள் யூஸர் வந்து ஒரே ஒரு சிஸ்டம் லைசன்ஸ் சிஸ்டத்தில் மாத்திரம் அப்டேட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் மல்டி யூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை சிஸ்டம் இந்த லேண்டில் ஷேர் ஆகிருக்கோ அத்தனை சிஸ்டமும் நீங்கள் சேம் ரிலீஸ் அப்டேட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கூட சர்வர் ஆஸ் வெல் அஸ் கிளைண்ட் சிஸ்டமில் சேம் ரிலீஸ் தான் இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமைசேஷன் ஃபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் ரன் டேலி ப்ரைம் எஜுகேஷன் மோடில் அல்லது உங்கள் டேலி சர்வீஸ் ப்ரொவைடரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் டேலி ப்ரைம் லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.